இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடில நம்ம பார்க்க போற பேசிக் கான்செப்ட்ல ஜெனரல் கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் 3 கிளாஸஸா. ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவர் பாயிண்டோட கண்டினியூட்டி தான். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம்? நியூவா வந்து ஸ்லைட் ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல என்டர் ஆகிறது எப்படி, நியூ ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்றது எப்படி, டூப்ளிகேட் ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்றது எப்படி, ஸ்லைட் டெலீட் பண்றது எப்படி, அதே மாதிரி ஸ்லைடு இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா, இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா. நம்ம எல்லா ஸ்லைட்ஸுமே ஜஸ்ட் டிராக் பண்ணியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனுடைய இடங்களை மாற்றி அமைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட்ல போயிட்டு உங்களுக்கு வந்து இதுல பிக்சர்ஸ் ஆட் பண்ண முடியுமா, போட்டோஸ் ஆட் பண்ண முடியுமா, ஷேப்ஸ் ஆட் பண்ண முடியுமா, இது எல்லாமே வந்து அதே மாதிரி ஈக்குவேஷன் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் வந்து உங்களால இதுல வந்து ஆட் பண்ண முடியும், ஹெடர் ஃபூட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, வேர்ட்ல பார்த்துருக்கோம் இல்லையா, சேம் லைக் தட். அதே மாதிரி வேர்ட் ஆர்ட் அப்படின்னா இந்த பர்டிகுலர், இப்ப நான் இந்த பர்டிகுலர் வேர்டு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படிங்கிறதே ஒரு வேர்ட் ஆர்ட்ல தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்ப இந்த வேர்ட் ஆர்ட்ல நீங்க வந்து டிசைன்ல போயிட்டு இதெல்லாம் ஸ்லைடோடைய டிசைன், இந்த வேர்ட் ஆர்ட்ல நீங்க இங்க இது பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா வேற இது கிரியேட் ஆகும். ஸோ இத வந்து நீங்க இந்த இடத்துல சாரி இந்த யூ டெக்ஸ்ட் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, இங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இது வெளியில எடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த வேர்ட் ஆர்ட்டோட ஸ்டைல நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறதோட ஸ்டைலவே மாத்தணும் அப்படின்னா கூட எனக்கு இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம மாத்திக்க முடியும், இதனுடைய கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும், எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணும் எல்லாமே நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்து இமேஜஸ் இன்சர்ட் பண்ண முடியுமா, எஸ் இன்சர்ட் பண்ண முடியும். இதனுடைய ஃபில் கலர்ஸ் மாத்தணுமா, எஸ் மாத்திக்கலாம் நம்ம. ஸோ வேற ஏதாவது இதுல ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுமா, பண்ணிக்க முடியும். இதனால இங்க என்ன பண்ண முடியும், கொடுத்துக்க முடியும். இது கூட எஃபெக்ட் கொடுக்கணுமா, ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ ரெஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் கொடுத்தா இந்த சர்க்கிள் வந்து இங்க கீழே வந்து இந்த இதுல வந்து விழுந்திருக்கிறது தெரியுதா. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேஞ்சஸ் பண்ண முடியும். அனிமேஷன் எஃபெக்ட் அண்ட் டிரான்சிஷன் எஃபெக்ட்டுக்கு நான் வந்து வேற ஒரு ஸ்லைடு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுடைய பிபிடி என்னெல்லாம் எக்ஸல்ல இருக்கு அப்படிங்கறது ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நான் வந்து அனிமேஷன் எஃபெக்ட் டிரான்சிஷன் எஃபெக்ட் எல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அனிமேஷன் இங்க வேணும் அப்படின்னா நீங்க இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த அனிமேஷன் கொடுத்துட்டு எஃபெக்ட் கொடுத்துட்டு இதை ப்ரிவியூ பண்ணி பாருங்க. ப்ரிவியூ ஆகுதா? ஸோ அதே வந்து டிரான்சிஷன் ப்ரிவியூ பண்ணி பாருங்க, வருதுங்களா? வைப் ப்ரிவியூ கொடுத்து பாருங்க. இதுல என்ன இருக்கோ ஒவ்வொன்றையுமே ப்ரிவியூ கொடுத்து பாருங்க. ஸோ ரிவீல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு என்ன சொல்றது, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். இந்த எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து வேணுமா, ஃப்ரம் ரைட்ல இருந்து வேணுமா, சவுண்ட்ஸ் ஏதாவது நீங்க இதுல வந்து மியூசிக்ஸ்ல இருந்து எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும் இந்த ப்ரெசன்டேஷன்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஸ்லைட் ஷோ கொடுக்குறோம். ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த கரண்ட் ஸ்லைட் ஆர் ப்ரெசன்ட் ஸ்லைட் ஆர் கஸ்டம் ஸ்லைட், ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எல்லாத்தையுமே கொடுக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு கிளிக் ஒரு இதுவா வந்து எஃபெக்ட் வந்து சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். ஸோ நான் ஒரு ஒரு கிளிக்குக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த லைன்ஸ் வச்சிருக்கேன். ஸ்லைட் 3, ஸ்லைட் 4, ஸோ ஒரு நான் இது வந்து ஆப்ஷன்ஸ் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு கிளிக்கும் கொடுத்தாதான் ஒரு ஒரு லைன்ஸா வந்து வரணும், ஒரு ஒரு இமேஜஸா வந்து வரணும் அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்லைட் ஷோக்காக நம்ம வந்து
டிரான்சிஷன்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எந்த டைப் ஆஃப் டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன் நம்ம செலக்ட் பண்றோமோ அதுதான் இங்க உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு, இப்ப செகண்ட் ஸ்லைடுக்கு ஓகேவா? சரி, அந்தந்த ஸ்லைடை கிளிக் பண்ணி நீங்க கொடுத்துடணும். சரிங்களா? இந்த ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ரேண்டம் பார்ஸ், ஸ்லைடை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரேண்டம் பார்ஸ். ஸோ நமக்கு பவர் பாயிண்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு எல்லாமே நம்ம வந்து இதுல தான் பார்க்க போறோம். இதுல ஆக்டிவிட்டியில. ஓகேங்களா? So, learning PowerPoint use is beneficial because it improves communication and engagement by transforming complex information into compelling visual content. அதாவது நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவாக எப்பவுமே எந்த ஒரு விஷயமாகட்டும் நமக்கு வந்து கண்ணால அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஈஸியா நமக்கு ஏன் வந்து நம்ம லெசன்ல இருக்கிற போயம் இப்ப இங்கிலீஷ்ல மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சினிமா பாடல்கள் பாட்டு வரிகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து மைண்ட்ல ஒரு 2 3 தடவை கேட்டீங்கன்னாலே ரெஜிஸ்டர் ஆகும். ரீசன் என்னன்னா அது வந்து அந்த ராகம் தாளம் அதெல்லாம் இருக்கிறது வந்து டக்குன்னு போய் நம்ம மைண்ட்ல உட்காரும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு சயின்ஸ்ல வந்து லேப்ல போய் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். இதே வந்து நம்ம தியரியா சயின்ஸை படிக்கும் போது ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரிதான் எந்த ஒரு நம்ம என்னன்னா லைவா அந்த விஷயத்த விஷுவலைஸ் பண்ணி பாக்குறோம். இப்ப வந்து தவளையின் பாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்ல பயாலஜில கேக்குறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ராக் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்கன்னா அந்த தவளை உருவப்படத்தை உங்களுக்கு அட்லீஸ்ட் வச்சு இது கண்ணு, இது காது, மூக்கு, நுரையீரல், வாய் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அந்த தவளையோட இமேஜ் கூட இல்லாம நம்மளா ஒரு மைண்ட்ல நீங்க தவளையை இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். டக்குன்னு யாராலையும் ஃபர்ஸ்ட் இதுலயே புரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் எந்த ஒரு விஷயத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுதான் வந்து பவர் பாயிண்ட் உடைய மேஜர் யூஸ். இட் அலோஸ் ஃபார் த ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், த incorporation of multimedia and the creation of interactive elements, catering to different learning styles and making lessons more memorable. அதாவது இது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து நீங்க மெமரபிளா இதுல பண்ண முடியும். நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் இதுல கொடுக்க முடியும். உங்களால அனிமேஷன் எஃபெக்ட், டிரான்சிஷன் எஃபெக்ட், ஆடியோ வீடியோ எல்லாமே இன்சர்ட் பண்ண முடியும். இமேஜஸ் இன்சர்ட் பண்ண முடியும், பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்கூல் ஆனுவல் டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனுவல் டேக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்விடேஷன் பண்ணலாம். நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல இன்விடேஷன் பண்ணுவீங்க. வேர்ட்ல இன்விடேஷன் பண்றதை விட பிபிடில ஒரு மியூசிக் கொடுத்து ஒரு நல்ல இமேஜஸ் எல்லாம் நெட்ல இருந்து கலெக்ட் பண்ணி கண்டென்ட் எல்லாம் வந்து நீங்க இதுல வந்து வேர்ட் ஆர்ட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி டைப் பண்ணி நிறைய ஷேப்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணி சில ஷேப்ஸ்குள்ள வந்து கண்டென்ட் எல்லாம் இன்சர்ட் பண்ணி ஒரு இன்விடேஷன் கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசன்டேஷன்ல கொடுத்து பாருங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். வேர்ட் டாக்குமெண்ட்னா இப்ப நம்ம இப்ப பார்த்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும்போது இருக்கிற இம்ப்ரெஷனை விட இதுல நிறைய 4 பிக்சர்ஸ், கலர்ஃபுல் ஒரு மியூசிக் இதெல்லாம் ஆட் ஆகி வரும்போது என்ன ஆகும், இட்ஸ் மோர் இம்ப்ரெசிவ். ஸோ அந்த இம்ப்ரெஷன்லயே நமக்கு என்ன ஆகும், அந்த விஷயம் வந்து மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும். நம்மளுடைய ஸ்கூல் ஆனுவல் டே October 2 அப்படின்னா அந்த October 2 இந்த இன்விடேஷனால உங்க மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிரும்.
ஸோ நீங்க அடுத்த கிளாஸ்ல என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு ஒரு இன்விடேஷன் நீங்க லேப்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் நீங்க ஆடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க தெரியலனா கூட ஒரு இமேஜஸ் நல்ல நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இதுல இன்சர்ட் பண்ணி சில கண்டென்ட் எல்லாம் நீங்க அழகா வந்து இதுல டைப் பண்ணி இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட், டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி செட் பண்ணி பாருங்க. ஓகேவா? In professional settings, PowerPoint skills are a valuable asset that can enhance career opportunities and facilitate clear, dynamic training and presentation. Training purpose கெல்லாம் வந்து இந்த presentation ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. For students and learners, visualize like images, charts and video has clarified complex concepts, மேக்கிங் மெட்டீரியல் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் மெமரபிள். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா இமேஜஸ், சார்ட்ஸ், வீடியோஸ் இதெல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்ப வந்து ஒரு அதான் சொல்றேன் இல்லையா, சயின்ஸ்ல தவளையின் பாகங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அழகா இப்ப இங்க ஒரு ஃப்ராக், ஒரு தவளையோடைய படத்தை கொடுத்து இது கண்ணு, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ண வந்து அதை அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பண்ணி வைப்போம். சோ வந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை நீங்க மறக்கவே மாட்டீங்க, அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் உங்களுக்கு. கரெக்டா? சோ அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்டா நம்ம பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கான்செப்டை வந்து நமக்கு விஷுவலைஸா பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான கான்செப்டா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Improved engagement, multimedia and interactive elements in presentation can hold a learner's attention and make the learning process more enjoyable. So நம்ம இந்த விஷுவலைஸ் பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி லேர்னர்ஸோடைய அட்டென்ஷனை வந்து நம்ம எடுக்க முடியும். எப்பவுமே ஒரு கூட்டத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேச்ச ஒருத்தங்க எல்லாரும் அந்த கூட்டம் மொத்தமா இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய அந்த பேச்சு திறமையானது அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். ஒரு ஏற்ற இறக்கம், எதுகை மோனை எல்லாமே ஒரு பேச்சு அப்படிங்கிறதுல எல்லா விதமான பாவங்களும் இருந்தாதான் நம்மளுடைய ஸ்பீச்சவே ஒருத்தங்க வந்து கேட்பாங்க. ஒரு கூட்டத்தை நம்ம கவரணும் அப்படின்னா என்ன சொல்றது, நம்மளுக்கு பேச்சு திறமை இருந்தா மட்டும்தான். அந்த மாதிரி வந்து இப்ப நீங்க வந்து இந்த பிரசன்டேஷன்ல வந்து வாயை திறந்து பேச வேண்டாம், பிரசன்டேஷன் பேசணும். அந்த அளவுக்கு நீங்க பிரசன்டேஷனை என்ன பண்ணிருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு நீங்க பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இது வந்து ரொம்ப என்ஜாயபிள் பண்ணி லேர்னர்ஸோடைய அட்டென்ஷனை நம்மளால எடுத்துக்க முடியும். PowerPoint slides serve as a valuable resource for students to review material before assessments and as a study guide for future learning. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிவ்யூ மெட்டீரியல் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு, ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பவர் பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிளாரிட்டி அண்ட் மெஷரபிலிட்டி. Well-defined learning outcomes are clear statements of achievable goals that can be measured to access student progress and the effectiveness of the learning experience. Well-defined learning outcomes are clear statement of achievable goals that can be measured to access student progress. அதாவது இதுல நீங்க வந்து வேர்ட்ல பண்ற மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ப்ரோக்ரஷன்ஸை வந்து பிபிடியில கொடுக்கறது, இது எல்லாமே உங்களால இங்க பண்ண முடியும். ஓகேங்களா? கிளாரிட்டி அண்ட் மெஷரபிலிட்டி இதெல்லாமே. அப்புறம் என்கேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எய்ம் டு மேக் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் டைஜஸ்டபிள் த்ரூ விஷுவல்ஸ் which can engage the right hemisphere of the brain and foster better comprehension and engagement. அதாவது இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸ்ல சொன்னதுதான். உங்களுக்கு விஷுவலைஸா கொடுக்கும்போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப என்கேஜ்டாகவும் நம்மளை வச்சுக்கிறதுக்காக உதவும். Application of knowledge. After a presentation, learners should be able to apply the information whether it's performing a task, demonstrating a skill or solving a problem. ஓகேங்களா? So after presentation. So examples of potential learning outcomes when using PowerPoint for students. Identify and explain the concept presented visually. Apply a learned procedure to a new problem. Differentiate between theories or concept. Okay, wow.
ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த பிபிடில இருந்து நீங்க கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம பிபிடி உடைய ஆக்டிவிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? ஸோ பார்த்தது பேஸ் பண்ணி தான் சொல்ல போறோம். ஒரு ஒரு கொஸ்டினுக்கா நம்ம ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3-4 ஆக்டிவிட்டி இன்னைக்கு. ஸோ எல்லாமே வந்து கொஸ்டின் பேஸ்டு தான். PowerPoint is a dash processor, presentation program, spreadsheet programs. Sheet programனா Excel. Word processor, database அப்படிங்கிறது related to Word. போகுமா? ஸோ அப்போ presentation program. Question number 2. A presentation program create என்ன create பண்ணுது சொல்லுங்க பார்க்கலாம். Slides, slideshow, spreadsheet, message, computer virus. A presentation program creates a slideshow. தானே நம்ம பார்த்தோம். slideshow தானே நம்ம பார்த்தோம். When creating a PowerPoint presentation, I must consider என்னெல்லாம் consider பண்ணும்? Color choice, amount and size of text, amount of words or white space, wording and content, continuity and pace, appropriate using and placing of pictures. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் சாய்ஸ் தேவை. அதுக்கப்புறம் வந்து இது எல்லா விஷயங்களும் நம்ம கம்பல்சரி வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்றோம்னா இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? எஸ். A PowerPoint presentation can be used as an aid for public speaking. இப்பதான் நம்ம பார்த்தோம். விஷுவல் எய்ட்ஸா பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து a PowerPoint presentation can be used as an aid for public speaking. Is it true or false? It is true. Can be added to a PowerPoint slide. என்ன dash can be added to a PowerPoint slide. ஒரு PowerPoint slideஸ்லயும் என்ன ஆட் பண்ணுவோம்? ஐட்டம்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், பிஹெச்எஸ். ஸோ சில கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பட் அது ஒரு ஆப்டான வார்த்தையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆப்ட் வேர்டு. ஆப்டா சொல்லணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அங்க என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வேணும்னாலும் பவர் பாயிண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். You can easily change the order of the slides in a PowerPoint presentation. Slides வந்து நம்மளால ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காமிச்சேன் இல்லையா? சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு பாத்தீங்களே. True. We can change. I can easily change my slide layout. சேஞ்ச் பண்ண முடியும் தானே? ஸ்லைட் லேஅவுட்ஸ் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் தானே? True. Dash are used to apply movement effects on an object. Transition animation அத சொல்லுங்க போ. மூமெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கிறது வந்து டிரான்சிஷனா அனிமேஷனா? அனிமேஷன். Pages within a PowerPoint presentation are called dash. Pages within a PowerPoint presentation are called as dash.
ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல வித்தின் பேஜஸ்ல இருக்கக்கூடியது எது? ஸோ பேஜஸ் வித்தின் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்ன சொல்லுவோம்? ஸ்லைட்ஸ். புக்ஸ், ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பவர் பாயிண்ட்ல ஸ்லைட்ஸ், வேர்ட்ல பேஜஸ். ஓகேங்களா? If I wanted to place a picture in a slide, I would choose which tab? நான் வந்து பிக்சர் ஆட் பண்ணணும் ஸ்லைட்ல. அப்ப எந்த டேபை சூஸ் பண்ணணும்? ஹோம் பட்டன், இன்சர்ட் பட்டன், ரிவ்யூ பட்டன் ஆர் டிசைன் பட்டன்? எந்த பட்டனை டேபை சூஸ் பண்ணி பிக்சரை வந்து ஆட் பண்ண முடியும் அந்த ஸ்லைட்ஸ்ல? இன்சர்ட் பட்டன். எஸ். Standard PowerPoint presentations are saved in which file extension? நார்மலா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை எந்த எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ண முடியும்? டாக், பிடிஎஃப், எக்ஸ்எல்எஸ், பிபிடிஎக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும், இது பவர் பாயிண்டோடது, இது வேர்டோடது, இது அக்ரோபாட் ரீடரோடது, இது வந்து எக்ஸலோடது. ஸோ இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எது வந்து this one, right? Yes, very good. ஸோ எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர்ஸ் கரெக்டா பண்ணியிருக்கோம்ப்பா. சூப்பர். இன்னும் ஒரு 2 ஸ்லைடு உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடு ரிலேட்டட் எம்சிக்யூஸ். இதை பாருங்க. இதுவும் வந்து ஸ்லைட் ஆர்டர்னா என்ன, டிரான்சிஷன்னா என்ன, டிசைன் டெம்ப்ளேட்னா என்ன, ஸ்லைட் மாஸ்டர்னா என்ன, ஆக்ஷன் பட்டன், அனிமேஷன் எல்லாமே வந்து என்ன அப்படிங்கிறது நீங்க படிச்சு மேப் பண்ணும் இது ஒவ்வொன்றுக்கு கூடயும். சரிங்களா? ஒன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கிளிக் வியூல போயிட்டு ஸ்லைட் மாஸ்டர் கொடுத்தா செலக்ட் த மாஸ்டர் ஸ்லைட் அண்ட் கிளிக் த மாஸ்டர் லேஅவுட் பட்டன் ஆன் த டாப் ரிப்பன். இது எதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது? இது எதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம்? ஸ்லைடு மாஸ்டர். ஹவு டு யூஸ் ஸ்லைடு மாஸ்டர் அப்படிங்கிறது வியூ பட்டன்ல போயிட்டு ஸ்லைட் மாஸ்டர் கொடுத்தீங்கன்னா செலக்ட் த மாஸ்டர் ஸ்லைட் அண்ட் கிளிக் த மாஸ்டர் லேஅவுட் பட்டன் ஆன் த டாப் ரிப்பன். ஓகேங்களா? அது வந்து ஹவு டு யூஸ் ஸ்லைடு மாஸ்டருக்கு. இப்போ கிளிக் இன்சர்ட் ஹெடர் அண்ட் ஃபூட்டர், மேக் ஷூர் நோட்ஸ் அண்ட் ஹேண்ட்அவுட்ஸ் இஸ் செலக்டட் அண்ட் சூஸ் யுவர் ஆப்ஷன்ஸ். இன்சர்ட் போயிட்டு ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து கொடுக்குறீங்க. இது எதுக்காக? ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷன் கொடுக்கறதுக்காக இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு? add a footer to a slide. How to add a footer? How to add a footer to a slide? How to add a footer a handout? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து footer to a slide வருமா, footer and handouts வருமா? ஏன்னா இங்க handouts ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. click insert header footer, make sure notes and handouts is selected and choose your option. அப்ப இங்க to a handouts வருமா? yes, correct. அடுத்த ஆப்ஷன் என்ன? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? let's you see your slides on the slides. Let's see your slides on a screen in a grid that make it easy to recognize them or organize them into sections just by dragging and dropping them where you want them. So let's
let's you see your slides on the screen in a grid that makes it easy to recognize them to or organize them into sections just by dragging and dropping them where you want them. நம்ம first பண்ணோம். அதை என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்லைட் சார்ட்டர் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஸ்லைட் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது the visual effect that occurs when you move from one slide to the next during a presentation. Presentation பண்ணும்போது visual effects வந்து ஒரு by clicking one to next slide move பண்ணும்போது வரத வந்து என்ன சொல்லுவோம்? டிரான்சிஷனா அனிமேஷனா? ஓகே, டிரான்சிஷன் சொல்லியிருக்கீங்க. ஓகே, கரெக்டா செக் பண்ணுவோம். லாஸ்டா நம்ம செக் பண்ணிப்போம். சரிங்களா? கிளிக் ஃபைல்ல போயிட்டு பிரிண்ட் கிளிக் பண்ணிட்டு கோ டு செட்டிங்ஸ், அதுல போயிட்டு ஃபுல் பேஜ் ஸ்லைட்ஸ் and then under handouts select the layout you want to look at the preview pan. இது வருது எதுக்காக இந்த இது பண்றோம்? select the layout you want to look at the preview pan எதுக்காக? ஹேண்ட்அவுட்ஸ்க்காக. ஸோ இங்க ஹேண்ட்அவுட்ஸ் உடைய ஆப்ஷன் என்ன இருக்கு? how to make a handout யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்றோம். பார்க்கலாம், ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நம்ம லாஸ்ட்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் insert header and footer, make sure slide is selected and choose your options. இது வந்து header and footer வந்து ஆட் பண்ணும் சைடுல. ஸ்லைடுக்கு வந்து header footer. How to add footer to a slide? Header and footer or footer. Okay, no issues. அடுத்தது help make a PowerPoint presentation more dynamic and help make information more memorable. எதுக்கு எது இங்க யூஸ் பண்ணுவோம்? அதுக்கு help make a PowerPoint presentation more dynamic and help make information more memorable. அது என்னது வரும் இங்க? அனிமேஷனா, ஆக்ஷன் பட்டனா, ஸ்லைட் மாஸ்டரா, டிசைன் டெம்ப்ளேட்? ஓகே. A pattern or blueprint of a slide or group of slides. என்னது? ஸ்லைட் or group of slide என்ன சொல்லுவோம்? A pattern of a group of slides வச்சுக்கோங்க. டிசைன் டெம்ப்ளேட்டா, ஸ்லைடு மாஸ்டரா, ஆக்ஷன் பட்டனா? பேட்டர்ன் ஆஃப் a group of slide அந்த ஸ்லைட்ஸினுடைய டிசைன்ஸ். ஓகே, பேட்டர்னாவே டிசைன்ஸ் அர்த்தம். ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் theme and slide layout of a presentation. Stores information about the theme and slide layouts of a presentation. Slide master, action button. Slide master. Built-in shapes you can add to a presentation and set to link to another slide. Built-in shapes you can add to a presentation and set link to another slide. Action buttons. Yes. சரி, இப்ப நம்ம இங்க வந்து இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். இல்ல ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் கொடுத்து பார்ப்போமா? சூப்பர். 10மே நம்ம வந்து கரெக்ட் பண்ணது எல்லாமே கரெக்ட். ஸோ ஸ்லைடு மாஸ்டர், ஹவு டு ஆட் ஸ்லைட் மாஸ்டர், ஹவு டு ஆட் ஃபூட்டர் அண்ட் ஹேண்ட் அவுட், ஸ்லைட் சார்ட்டர்னா என்ன, டிரான்சிஷன்னா என்ன, ஹவு டு மேக் அ ஹேண்ட் அவுட், ஹவு டு ஆட் அ ஃபூட்டர் டு எ ஸ்லைட், அனிமேஷன், டிசைன் டெம்ப்ளேட், ஸ்லைட் மாஸ்டர், ஆக்ஷன் பட்டன். இது எல்லாமே என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சிருச்சு இல்லையா? இன்னும் ஒரு 20 கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் இது இருக்கு.
அது வந்து உங்களுக்கு full presentation cover பண்ணிடும். F is a program with a slideshow. We use this to present slides like a page in a book with pictures, sound effects, and videos. இந்த program, spreadsheet program, word program, presentation program, எதுல வந்து நம்ம வந்து pictures, sound effects, videos எல்லாமே கொடுத்து slide show பண்ண முடியும்? Presentation program. Yes. Very good. These are four popular presentation program. இதெல்லாம் இங்க வந்து 4 popular presentation programs வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு விஷயம் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து கூகுள் ஸ்லைட்ஸ், இதுவும் presentation programs. அப்புறம் கேன்வா, அப்புறம் வந்து ஆப்பிள் கீனோட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் வேர்டும் presentation programs கிடையாது. சோ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே presentation programs. கரெக்ட்? ஓகேங்களா? This is the Google Slides logo. இது கூகுளோடைய ஸ்லைட்ஸ் லோகோ. இது பிபிடியோட லோகோ, இது எக்ஸல் லோகோ, இது வேர்ட் லோகோ. அப்ப இது ஒண்ணுதான் வந்து ஆட்மேன் அவுட் இருக்கு. இவங்கதான் வந்து யாரு? கூகுளோடைய ஸ்லைட்ஸ் லோகோ. ஓகேங்களா? This is the PowerPoint logo. Google slide logo என்னன்னு நம்ம புதுசா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப PowerPoint logo இத பார்த்து நீங்களே சொல்லலாம். இது Word, Excel, PowerPoint, Google. இதுல எது PowerPoint logo? நீங்களே ஈஸியா சொல்லலாம். This one, yes, correct. The presentation program cannot show information. Is it true? Presentation program வந்து informations கொடுக்காதா நமக்கு? இல்ல, presentation program more information கொடுக்கும். அப்ப இங்க கொடுத்திருக்கிற statement is false. Correct? Designing your slides make your presentation more understandable to readers or audience. நம்மளுடைய ஸ்லைட வந்து more presentation ஆகவும் more understandable ஆகவும் ரீடர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கோ கொடுக்க முடியுமா? Is it true? Yes, கொடுக்க முடியும். Is a single page or image shown in a slideshow? Slideshow அப்படிங்கிறது வந்து பேஜா, சிங்கிள் பேஜ் ஆர் இமேஜ் ஷோன் இன் எ ஸ்லைட் ஷோ. அங்க வந்து ஸ்லைடா ஸ்லைடுன்னு சொல்லுவோமா, பேஜ்னு சொல்லுவோமா? ஸ்லைடு. How to open PowerPoint? PowerPoint எப்படி ஓபன் பண்ணுவீங்க? இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. Double click MS Word, double click Excel, click on the start button, find PowerPoint and double click. எது ஓபன் பண்ணுவீங்க? Word-ஆ, Excel-ஆ, PPT-யா? PPT. Your first slide may contain the title of your slide. எப்பவுமே அதுதானே. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஓபன் பண்ணோடனே வந்து உங்களுக்கு blank ஸ்லைடா இருந்தா கூட, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு blank ஸ்லைடா இருந்தா கூட என்ன பண்ணும்? அதுல வந்து டைட்டில் ஸ்லைட் தானே இருக்கும். So is it true, right? Yes. To create a new slide. இங்க பாருங்க, எந்த ஆப்ஷன் வந்து create a new slide ஆப்ஷன் சொல்லுங்க. This one, new slide option is second option. Duplicate or copying slide இது. On the slide pane, select the slide and right click and choose duplicate slide. Yes. To delete the slides, எந்த option delete பண்றதுக்கு? Design and theme buttons. On the right click, duplicate slide, insert and picture button. On the slide pane, select the slide and right click and choose the delete slide. இல்லையா? So this one, choose the delete slide, this option. To apply layout, லேஅவுட்டுக்கு வந்து எது ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க?
delete slide, choose layout, insert picture button, duplicate slide. எது இருக்கு அந்த slide pan right and then choose layout. To apply new theme or design, right click, choose layout, theme tab, choose the theme, duplicate slide, delete slide. எது இருக்கு இங்க theme option. Click design, theme tab and choose the theme. To save the slide எது click close button, file save or save as, click save icon, click X. ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆர் சேவ் as கொடுப்போம். ஏன்னா ஹோம்ல போயிட்டு சேவ் ஐகான் பண்ணுவோம். இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஆனா க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ண மாட்டோம். To exit PowerPoint, select two answers. Click save button, click close button, click exit, file save or save as. மேல போய் இதை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைன்னா க்ளோஸ் பட்டன். Click the insert button to put in a pictures in the slides. So insert button மூலமாக தான் வந்து pictures insert பண்ணுவோமா ஸ்லைட்ஸ்ல. True or false? True. Click this to choose your own picture or design aside from available theme. Design and theme button, new slide, insert pictures buttons, design and theme button. Click this to insert picture from your computer or internet. வெளியில இருந்து வந்து நம்ம வந்து insert picture பண்றோம் அப்படின்னா என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் நமக்கு இங்க insert pictures and buttons. Last question. Click the slideshow button to present to your work. Where is the slide button? இதுல ஸோ எல்லா கொஷின்ஸ்க்குமே கரெக்டா ஆன்சர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பவர் பாயிண்ட்ல ஒரு ப்ரெசன்டேஷன்ல என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா? இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.